வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்படுவாரா மகிந்த ராஜபக்ச? கொடுக்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவு. விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சகோதரனால் கத்திக்குத்து கீழக்கான பெண். வவுனியாவில் இடம்பெற்ற கோர சம்பவம். விசாரணையில் அம்பலமான தகவல். நடந்தது என்ன? கரடி பொம்மைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட ஆபத்தான போதைப் பொருள். தீவிர விசாரணையில் அரசியல்வாதி ஒருவருக்கு அதிரடி காட்டிய போலீசார். தந்தை தாய்க்கு உதவச் சென்ற மகளுக்கு நேர்ந்த சோகம். அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர். நடந்தது என்ன? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்னரே அறிந்திருந்த பிள்ளையான். அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட பாதுகாப்பு அமைச்சர். பேருந்தில் தனியாக பயணிக்கும் போது மர்ம கும்பலால் கொடுக்கப்படும் பிஸ்கட். மக்களே அவதானம். விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. நடந்தது என்ன? வீட்டு வறுமை காரணமாக வெளிநாடு சென்ற தாய். எங்களது தாயின் சடலத்தையாவது பார்க்க உதவுங்கள். அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கும் சகோதரிகள். வெளியான சோகம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் சஜித்தும் ஒரு குற்றவாளி. கோட்டபாயாவால் அளிக்கப்பட்ட முக்கிய அறிக்கைகள். சபையில் காட்டமாக கத்திய பிமல். மட்டக்களப்பில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட பெண்ணொருவரின் வீடு. உள்ளே நடந்த மோசமான செயற்பாடுகள். வீட்டை சுற்றிலும் பொருத்தப்பட்ட நவீன கேமராக்கள். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். அஸ்விசும கொடுப்பனவிற்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். வெளியான அறிவிப்பு. ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலில் நுழையும் பெண். கேட்கப்பட்ட கேள்விக்கு நாமல் அளித்த பதில். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அம்பாறை மாவட்டத்தில் விளையாட்டுப் பொருட்களுடன் கூடிய கொரியர் சேவை மூலம் கடத்தி வந்த ஐஸ் போதைப் பொருள் ஒரு சோதனை நடவடிக்கையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புறநகர் பகுதியில் நேற்று மாலை நடந்தது. இந்த 43 வயது சந்தேக நபர் மதிக்கத்தக்க பண்புள்ள காரைதீவு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக இருந்தவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் செய்த சோதனையின் போது சந்தேக நபர் பயன்படுத்திய பல வீடுகள் மணிக்கணக்கில் சோதிக்கப்பட்டு கொரியர் சேவையில் கடத்தப்பட்டு விளையாட்டுப் பொருட்களில் ஒன்றான கரடி பொம்மையின் கழுத்து பகுதியில் 107 கிராம் ஐஸ் போதைப் பொருள் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனுடன் இலத்திரனியல் தராசு 2, கைத்தொலைபேசிகள், ஒரு தொகை பணம் மற்றும் கொரியர் ஊடாக கடத்தப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் ஆகியவை சான்று பொருட்களாக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபரை நேற்று கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்காக போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வவுனியா சொக்கடிப்பிளவு பகுதியில் பெண்ணொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, சொக்கடிப்புளவில் வசித்து வந்த 56 வயதுடைய பவளரத்னம் செல்வமலர் என்ற பெண் அவரது உறவினரால் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். மது போதையில் இருந்த குறித்த நபர் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த பெண் உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பூவரசங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கடும் மழையில் நனைந்து கொண்டிருந்த தாய் தந்தைக்கு உதவ சென்ற மகள் மின்னல் தாக்கி உயிரிழந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முனரகலை மாவட்டத்தின் வெள்ளவாய அந்தபானகள கென்கத பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த புதன்கிழமை மாலை நிகழ்ந்த இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வீட்டிற்கு அருகில் உள்ள விவசாய நிலத்தில் தாய் மற்றும் தந்தை வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் பெய்த கடும் மழையால் அவர்கள் நனைந்து கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு குடை கொண்டு செல்ல முயன்ற மகள் மின்னல் தாக்கத்திற்கு உள்ளாகி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துயரமான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு நகரங்களில் இருந்து மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களுக்கு பேருந்தில் தனியாக பயணம் செய்யும் பயணிகளை இலக்கு வைத்து புதிய
வகை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் இது குறித்து பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் தெரிவிக்கையில், பேருந்துகளில் பயணம் செய்யும் போது அறிமுகமில்லாத நபர்கள் நட்பாக பேசி பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை வழங்குகின்றனர். அந்த உணவுகளில் மயக்க மருந்து கலக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை உட்கொள்ளும் பயணிகள் சில நேரங்களில் மயக்கமடைந்து விடுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மயக்கமடைந்த பயணிகளிடமிருந்து தங்க நகைகள், பணம் மற்றும் பிற பெறுமதியான பொருட்களை கொள்ளையர்கள் அபகரித்து இடைப்பட்ட பகுதிகளில் இறங்கி தப்பி செல்கின்றனர். மேலும் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரும் சிலர் 3 நாட்கள் வரை சுயநினைவு பெறாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் இத்தகைய சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. எனவே பொதுமக்கள் குறிப்பாக தனியாக பயணம் செய்யும் போது அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து எந்த ஒரு உணவுப் பொருள்களையும் பெற்றுக்கொள்ளவோ உட்கொள்ளவோ கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதிக விழிப்புணர்வுடன் அவதானத்துடனும் செயல்படுமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். குவைத் நாட்டிற்கு வேலைக்காக சென்ற தாயார் உயிரிழந்த நிலையில் அவரை கடைசியாக ஒருமுறை பார்க்க அனுமதி வழங்குமாறு திருகோணமலை வெறுகல் பகுதியை சேர்ந்த 2 சகோதரிகள் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டவன் பகுதியை சேர்ந்த திலக்ஷானி மற்றும் கிருசானி ஆகிய சகோதரிகளின் தாயார் குடும்ப சூழ்நிலைகளால் 2023 ஆண்டு ஜனவரி 1 குவைத் நாட்டிற்கு தொழில் நிமித்தம் சென்றிருந்தார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு அவர் மாரடைப்பு காரணமாக அங்கு உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் அந்த குடும்பம் ஏற்கனவே பெரும் துயரத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2008 ஆண்டு அவர்களின் தந்தை சிவலிங்கம் வனராசா அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் குடும்ப பொறுப்பை ஏற்று தன் 2 மகள்களின் எதிர்காலத்திற்காக போராடிய தாயாரையும் இப்போது இழந்துள்ள இந்த சகோதரிகள் மிகுந்த துயரத்தில் உள்ளனர். எங்கள் தந்தைக்கு இறுதி சடங்கு கூட செய்ய முடியவில்லை. இப்போது எங்களை வளர்த்து அம்மாவையும் இழந்து விட்டோம். அவரின் முகத்தையாவது கடைசியாக பார்க்க வேண்டும். எங்களுக்கு இறுதி மரியாதை செய்ய வாய்ப்பு அளிக்கவும் என அவர்கள் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எனவே தாயாரின் பூத உடலை இலங்கைக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 2 இளம் பெண்களின் நிலையை கருத்தில் கொண்டு வெளிவிவகார அமைச்சு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் விரைந்து செயல்படுவார்களா என்பது தற்போது எதிர்பார்ப்பாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடிதத்தை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகின்றது. இதனை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2015 ஆண்டுக்கான சொத்து விவரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த மாதம் 2023 உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பி 14 நாட்களுக்குள் சொத்துக்கள், வருமான ஆதாரங்கள் மற்றும் வருடாந்த செலவின விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை குறித்து சத்திய கடிதம் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எந்த காரணத்திற்காகவும் நீடிக்கப் போவதில்லை என்றும் இன்றைய தினத்திற்குள் அவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தல் என்றும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சத்திய கடிதம் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இத்தகைய எழுத்துப்பூர்வ கடமைகளை கால வரையறைக்குள் நிறைவேற்றுவது அவசியம் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே மஹிந்த ராஜபக்ச மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இலங்கையில் 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விசேட உரையின் போது அவர் இதனை குறிப்பிட்டார்.
அமைச்சர் தொடர்ந்து தெரிவித்ததாவது, பிள்ளையார் என அழைக்கப்படும் சிவனேசன்துறை சந்திரகாந்தன் இந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பதற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு தனித்த சம்பவம் அல்ல என்றும் அது 2017 ஆண்டு முதல் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட சதித்திட்டம் என தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் ஜக்ரான் ஜாகிம் என்பவருக்கு மேலிருந்து அவரை இயக்கிய நபர் மற்றும் குழு குறித்த ஆதாரங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வவுணதீவு காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் படுகொலை தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க முடிந்திருக்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள சதி மற்றும் அதற்கு உதவி அளித்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் நீண்ட காலமாக சட்டவிரோத கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைதாகியுள்ளார். கடந்த தினம் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் 105 போத்தல் கசிப்புடன் கூடிய நிலையில் அவரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் வீடு மிகவும் உயரமான மதில்களால் சூழப்பட்டிருந்தது. வீட்டை சுற்றியும் அதிநவீன கண்காணிப்பு ஒளிப்பட கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன. போலீசார் முற்றுகை செயல்பாட்டிற்கு வந்தபோது ஒளிப்பட கருவிகள் மூலம் அவதானித்த அவர் வீட்டின் கதவுகளை பூட்டி யாரும் இல்லாதது போல் பாவனை செய்து நீண்ட காலமாக தப்பித்து வந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் ஆலோசனையின் கீழ் தலைமையக போலீசார் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டாரவின் வழிகாட்டலில் விசேட குழுவினர் முற்றுகை நடவடிக்கை முன்னெடுத்தனர். போலீஸ் உப பரிசோதகர் சந்தன தலைமையிலான குழுவினர் தந்திரமான முறையில் வீட்டை சுற்றி வளைத்து சோதனையிட்ட போது 105 போத்தல் கசிப்புடன் இப்பெண் பிடிபட்டார். அவரது சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பாக பொதுமக்கள் நீண்ட காலமாக முறைப்பாடுகளை முன்வைத்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவின் எல்லையோரத்தில் அமைந்துள்ள இவ்வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத வியாபாரம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் சந்தேக நபரை மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சதித்திட்டங்கள் தற்போது அம்பலமாகி வருகின்றன என்றும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ராஜபக்ச குடும்பம் சார்ந்த சதித்திட்டமாக தற்போது வெளிப்படையாக அம்பலமாகி வருவதாக கூறினார். தேர்தலில் வெற்றி பெற திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட சதி எனவும் அதற்கான முக்கிய சதிகாரர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த தாக்குதலை முன்னெடுக்க 3 திட்டங்கள் வகுக்கப்பட்டதாகவும் அதில் முதல் மற்றும் 3வது திட்டங்கள் முக்கியமானவை என்றும் தெரிவித்துள்ளார். அந்த காலத்தில் நடைபெற்ற விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அப்போதைய ஆட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க விசாரணைகளை புறக்கணித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர்கள் பின்னர் சாட்சிகளை அளித்து விசாரணைகளை திசை திருப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பலர் பின்னர் அதிகார பதவிகளை பெற்றதாகவும் சுரேஷ் சலே உள்ளிட்டோர் அதில் அடங்குவதாகவும் கூறினார். இதனுடன் 37,000 பக்கங்கள் கொண்டு ஆணைக்குழு அறிக்கையை தற்போதைய அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அதில் பல முக்கிய உண்மைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் விசாரணைகளை சரியான திசையில் கொண்டு சென்று தொடர்புடைய புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அப்போது பொறுப்பில் இருந்தும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தற்போது சிலருக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்த விடயம் தொடர்பான அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பல மாகாணங்களில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, தென், கிழக்கு, வடமேல், வடக்கு, வடமத்திய மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பமான வானிலை நிலவலாம் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சொட்டின் அதிகரித்து கவனமாக இருக்க வேண்டிய நிலையில் இருக்கும். நீண்ட நேரம் வெயிலில் இருப்பவர்கள் மற்றும் வெளிப்புற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் அதிக சோர்வு அடைய வாய்ப்புள்ளது. மேலும் தொடர்ச்சியான உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படும் அபாயமும் அதிகமாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்தி உடலை நீரோட்டத்துடன் வைத்திருத்தல், கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்தல் அல்லது குறைத்தல், நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க முன்னுரிமை வழங்குதல் என செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு சேவைகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகம் அறிவித்துள்ளது. முதியோர்கள் தங்களுக்குரிய கொடுப்பனவுகளை எவ்வித சிரமமின்றி பெற்றுக்கொள்ள தேவையான ஒழுங்குகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளதாக செயலகத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார். பயனாளிகள் தனது பிரதேசங்களுக்குரிய அஞ்சல் நிலையங்களில் சென்று இந்த கொடுப்பனவுகளை பெற முடியும். இந்த கொடுப்பனவுகள் இன்று முதல் எதிர்வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை வழங்கப்படும். மேலும் எதிர்காலத்தில் கொடுப்பனவு முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. 2026 ஜூன் மாதம் முதல் முதியோர்களுக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் நேரடியாக வங்கி கணக்குகளின் மூலம் வழங்கப்படும் என்பது திட்டமாக உள்ளது. இதன் மூலம் பண பரிமாற்றம் எளிதாகவும் நிதி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதும் உறுதிப்படுத்தப்படும். இதுவரை வங்கி கணக்குகளை தொடங்காத பயனாளிகள் உரிய காலப்பகுதிக்குள் கணக்குகளை ஆரம்பித்து உறுதிப்படுத்துமாறு முதியோர்களுக்கான தேசிய செயலகம் கோரியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது மனைவி எதிர்காலத்தில் அரசியலில் நுழையும் எண்ணமே இல்லை என தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் அவரது மனைவி அரசியலுக்கு வருவாரா என்பது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வரும் நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் விளக்கம் அளிக்கையில் தனது மனைவி ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டார் என்றும் தெளிவுபடுத்தினார். அத்துடன் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து சமூகத்தில் எழுந்துள்ள விவாதங்களையும் நாமல் ராஜபக்ச கருத்துரைத்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.